தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய பகவத்கீதையின் கருத்துரை என்ற நூலிலிருந்து இன்றைய நிகழ்வில் நாம் 9ஆம் அத்தியாயத்தின் கருத்துரையை தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம். அசுரனை தவிர வேறு யாருதான் கடவுளை நினையார்? கடவுளே கர்த்தா. அவரது உயரிய தன்மையினாலேயே இயற்கை செயல்புரிகிறது. இந்த அத்தியாயத்தில் வரும் 2 வரிகளை நாம் எப்பொழுதும் நினைவில் வைக்க வேண்டும். பிதாமகஸ்ய ஜெகதோ மாதா தாத்தா பிதாமகக. உலகின் பிதா, மாதா, போஷகன், தாத்தா எல்லாம் நானே என்கிறார். கதிர் பர்த்தா பிரபுகு சாக்ஷி நிவாசக சரணம் சுக்ருத். நானே சிறந்த லட்சியம், கடவுள் உதவியாளன், சாட்சி, இருப்பிடம், புகலிடம், நண்பன். நம்மிடம் உள்ள உயரிய அன்பின் காரணமாகவே அவர் மனித உருவெடுத்து நம்மிடையே வாழ்கிறார். ஞானிகள் இதை அறிகின்றனர். நம்மிடையே மனித உருவில் வசித்து வந்தாலும் செயல்களால் பாதிக்கப்படாமல் அவர் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிவர். ஆனால் அவரை தெரிந்து கொள்ளாதவர்கள் முட்டாள்களே. கடவுளை தனது தாய், தந்தை, நண்பன் எல்லாம் என்று தெரிந்து கொள்கிறவன் எப்பொழுதும் கடவுளையே நினைத்து நிற்பவன். அவரது உறுதியான பாதுகாப்பை அனுபவிக்கிறான். கடவுளே பக்தனை பல அற்புத வழிகளிலும் பாதுகாக்கிறார். அங்கனம் காப்பாற்றப்பட்ட பக்தர்களின் ஆச்சரியமான கதைகளை நம் புராணங்கள் சித்தரிக்கின்றன. மாபெரும் அபாயங்களில் இருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளனர். பக்தர்கள் வெகுவாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர் என்றும், பெரும் அபாயங்களை சமாளிக்க வேண்டியிருந்தது என்றும், கொடும் துன்பங்களை சகிக்க வேண்டியிருந்தது என்றும் சீரிய பக்தர்களின் கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இது அநியாயமானது என நீங்கள் எண்ணுகிறீர்கள். ஆனால் இங்குதான் உண்மை உள்ளது. இங்கேதான் ரகசியம் இருக்கிறது. இந்த கஷ்டங்களின் நோக்கங்கள் 2 வகை. இத்தகைய பெரும் கஷ்டங்களிலும் பக்தனின் அசைக்க முடியாத ஸ்ரத்தையை அவை தெளிவுபடுத்துகின்றன என்பது ஒன்று. உரிய சமயத்தில் அற்புதமான முறையில் தலையிட்டு சீரிய பாதுகாப்பு அளித்தல் என்பது மற்றொன்று. உங்களது நம்பிக்கையில் உறுதி பூண்டு நில்லுங்கள். எத்தகைய கேடும் வராது. எப்பொழுதும் கடவுளையே நினைத்து அவரது தெய்வீக பாதுகாப்பை அனுபவியுங்கள். உங்களால் செய்ய முடியாத ஒன்றை கடவுள் உங்களிடம் கேட்பதில்லை. லட்சக்கணக்கான ரூபாய்கள் பெருமான கோவில்களை கட்டவோ 10 வருடங்கள் சேர்ந்தாற்போல் தலைகீழாக நிற்கவோ அவர் உங்களிடம் கூறுவதில்லை. இதயபூர்வமான பக்தியைத்தான் அவர் வேண்டுகிறார். பக்தியுடன் ஒரு பூ, இலை, பழம் அல்லது நீரை அவருக்கு படைத்தாலும் அவர் திருப்திப்படுகிறார். ஆதலால் எல்லாவற்றையும் அவருக்கு அளிக்க ஏன் முன்வரக்கூடாது? செய்வதெல்லாம் அவருக்காகவே செய்யுங்கள். பகவானே, நான் உமக்காகவே வாழ்கிறேன் என்று இதயபூர்வமாக எண்ணி வழிபடுங்கள். அவர் சர்வவியாபி, எங்கும் நிறைந்தவர். உங்களுடைய அண்டை வீட்டுக்காரனுக்கு உதவும் போது நீங்கள் இறைவனுக்கே தொண்டு செய்கிறீர்கள். தேவை மிகும் போது நண்பனுக்கு தேவையானதை கொடுக்கும் பொழுது நீங்கள் அவருக்கே உணவளிக்கிறீர்கள். அவருக்காகவே, அவரை தெரிந்து கொள்ளவே நீங்கள் உங்கள் மனதையும் புலன்களையும் ஒழுங்குபடுத்துகிறீர்கள். ஆதலால் எல்லாவற்றையும் அவருக்கே தத்தம் செய்து விடுங்கள். அங்கனம் செய்தால் உங்களுக்கு எது ஏற்பட்டாலும் அவற்றால் நீங்கள் சிறிதளவும் பாதிக்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் அவருக்காகவே இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஏற்படுவதெல்லாம் அவர் இஷ்டம்.
அவர் வெகுமதி. இன்பமோ துன்பமோ நல்லதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ எல்லாம் அவரது சன்மானமே. எல்லா பற்றுதல்களையும் தன்னலம் மிகும் ஆசைகளையும் அகற்றிவிடுவது எளிதானது. யாவராலும் இது செய்யக்கூடும். இறைவனுக்கு எல்லோரும் சமம். கடவுள் பக்தியை வளர்க்க நன்முறையே முடிவு செய்தால் பாவியும் பகவானை அடையலாம். பக்தி பெரும் பாவியையும் சீரிய பக்தனாக்குகிறது. பக்தி மார்க்கத்தை எல்லோரும் கடைபிடிக்கலாம். இந்த துன்பமயமான உலகில் பக்தியை தவிர மற்றவை பெறலாயக்கற்றவை. பகவான் கிருஷ்ணர் கூறும் இந்த கூற்றை நீங்கள் மறக்காதீர்கள். அனித்யம் அசுகம் லோகம் இமாம் பிராப்ய பஜஸ்வமாம். நிலையற்றதாகவும் துன்பமயமாகவும் உள்ள இந்த உலகில் வந்ததனால் என்னையே வழிபடுங்கள் என்று கூறுகிறார் என்று கூறி பகவத்கீதையின் 9ஆம் அத்தியாயத்தின் கருத்துரையை நிறைவு செய்கிறார் நம் குருதேவர் சுவாமி சிவானந்தர். நாளைய நிகழ்வில் நம் குருதேவர் சுவாமி சிவானந்தர் கூறும் 10 மற்றும் 11ஆம் அதிகாரங்களுக்கான கருத்துரையை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனுற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.